வடசென்னையில முல்லை நகர்ல 22 வீடுகள் எரிந்து தீக்கிரையானது. அந்த பகுதியில் வசித்து வருகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண் நிர்வாகிகள் அங்க போய் உதவிகள் செய்றாங்க. கொஞ்சம் கூட மனிதநேயமின்றி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆபரேஷன் முடித்து அந்த அம்மாவின் மீது தாக்குதல் நடத்தி அவங்களை எல்லாம் கொண்டு போய் நாங்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்து அந்த சிகிச்சை விவரங்கள்லாம் அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டு சொன்னவங்க மீதே குற்றச்சாட்டை திருப்பி விட்டிருக்கிறாங்க. இது ஒரு பேட்டர்ன். வேங்கை வயல் தொடங்கி வியாசர்பாடி வரை இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதையும் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறோம். இனி ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்கப்பெண்கள் யார் மீதாவது இதை போன்ற ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். மக்களை திரட்டி மாபெரும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம்.